அனைவருக்கும் வணக்கம். 8ஆம் வகுப்பு இயல் 5 நாட்டுப்புற கைவினைக் கலைகள். அடுத்ததாக தமிழர் இசைக்கருவிகள் படித்தோம். தொகை நிலைத்தொடர், தொகா நிலைத்தொடர், இலக்கணம் படித்தோம். திருக்குறளுடைய மதிப்பீடு படித்தோம். இப்போ இதிலிருந்து உங்களுக்கு கேள்விகள் கேட்குறேன். அதுக்கு பதில் உங்களுக்கு ஞாபகம் வருதா பாருங்கள். இல்லைனா ஒரு முறை புக் எடுத்து படித்தோ இல்லை வீடியோ பார்த்துட்டோ நீங்கள் மறுபடியும் இந்த கேள்விகளுக்கு பதில் தெரியுதான்னு முயற்சி செஞ்சு பாருங்கள். முதல் கேள்வி, பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வைத்தவை. ஆப்ஷன் சி, பனை ஓலைகள். அதுதான் பழந்தமிழ் இலக்கியங்களை பாதுகாத்து வச்சிருக்கு. ரெண்டாவது கேள்வி பாருங்க, பானை டேஸ் என்பது மரபு. ஆப்ஷன் பி, வனைதல். பானை வனைதல் என்பது மரபு. மூன்றாவது கேள்வி, மட்டுமல்ல, பிரித்தெழுதுக. ஆப்ஷன் சி, மட்டும் கூட்டல் அல்ல. நாலாவது கேள்வி, தமிழ்நாட்டின் மாநில மரம். ஆப்ஷன் சி, பனை மரம். அஞ்சாவது கேள்வி, டெரகோட்டா என்பது. ஆப்ஷன் டி, இது சுடுமண் சிற்பக்கலை, மட்பாண்டக்கலையின் ஒரு வளர்ச்சி தான் டெரகோட்டான்னு சொல்லுவோம். சரிங்களா? அதாவது மட்பாண்டக்கலையோடைய இன்னொரு வளர்ச்சி தான் டெரகோட்டான்னு சொல்லுவோம். டெரகோட்டானா சுடுமண் சிற்பக்கலை. ஆறாவது கேள்வி பாருங்க, சொற்களுக்கு இடையே வேற்றுமை உருபு மறைந்து வருவது. வேற்றுமை தொகை. வேற்றுமை உருபு மறைஞ்சு வந்தா அது வேற்றுமை தொகை. அதுவே பண்பு உருபுகள் மறைஞ்சு வந்தா பண்பு தொகை. உம்மை, அதாவது உம்ங்கிற எழுத்து மறைஞ்சு வந்துச்சுன்னா அது உம்மை தொகை. தொகைனா மறைந்து வருதல், தொக்கி வருதல் அப்படின்னு சொல்லியிருந்தோம். சரிங்களா? செம்மரம் டேஸ் தொகை. செம்மரம் அப்படின்னா செம்மை, பண்பு. பண்புனாலே நிறங்கள், வடிவங்கள், குணங்கள் இதெல்லாமே வரலாம். செம்மை அப்படிங்கிற சிவப்பு அப்படிங்கிற நிறத்தை குறிக்கிறது. செம்மரம் அப்படின்னா பண்பு தொகை. கண்ணா வா டேஸ் தொடர். ஆப்ஷன் பி, விழித்தொடர். கண்ணன் அப்படின்னு வந்துச்சுன்னா அது பெயராக வந்துடும். அதுவே கண்ணா அப்படிங்கிறதுனால அது விழித்தொடர். ஆச்சரியக்குறி பயன்படுத்துகிற வார்த்தைகள் எல்லாமே விழித்தொடராக இருக்கும். இடி டேஸ் மழை வந்தது. பொருத்தமான சொல்லுருபு எழுதுக. இதில் எந்த சொல்லுருபு பயன்படுத்தினா அது அதுக்கு பொருத்தமாக இருக்கும். ஆப்ஷன் சி, இடியுடன் மழை வந்தது. 10 பாருங்க, இணைச்சொற்கள் டேஸ் வகைப்படும். ஆப்ஷன் சி, 3 வகைப்படும். நேரிணை, எதிரிணை, செறி இணை. இணைனா என்ன? ஒரு தொடரில் இருக்கிற சில வார்த்தைகளை முக்கியப்படுத்துவதற்கு, வலுப்படுத்துவதற்கு, உறுதிப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படும் சொற்களை இணை சொற்கள்னு சொல்லுவோம். நேரிணை, எதிரிணை, செறி இணை. நேரிணை அப்படின்னா ஒரே பொருள் தரக்கூடிய சொற்களை பயன்படுத்துவது. சீரும் சிறப்பும். சரிங்களா? பேரும் புகழும். அடுத்ததாக எதிரிணை சொற்கள் அப்படின்னா எதிர்ச்சொல்லாக பயன்படுத்துறது. இரவும் பகலும், உயர்வு தாழ்வு. செறி இணை அப்படின்னா பச்சை பசேல், வெள்ளை வெளிர், கண்ணங்கரேல் அந்த மாதிரி பயன்படுத்துறது தான் செறி இணை. இணைச்சொற்கள் 3 வகைப்படும். 11வது கேள்வி பாருங்க, முதற்கருவி டேஸ் என பெயர் பெற்ற இசைக்கருவி. மத்தளம். மத்தளம் தான் முதற்கருவி என பெயர் பெற்ற இசைக்கருவி. சரிங்களா? இதிலே சங்குங்கிறது இயற்கை கருவி. யாழோடைய மற்றொரு வடிவம்தான் வீணை. காற்று கருவியில் புல்லாங்குழல் வரும். 12 பாருங்க, இசைக்கருவிகளை இசைத்து பாடுபவர். ஆப்ஷன் பி, பாணர். பாணர் தான் இசைக்கருவிகளை இசைத்து பாடுபவர்.
அதுவே பாணனி அப்படின்னு வந்தால் அது பெண்ணு. பாணர் தான் ஆண். 13 பாருங்கள், கிராஃப்ட்ஸ் கலைச்சொல் தருக. கைவினை பொருட்கள் அதுக்கு பேர் தான் கிராஃப்ட். 14 கண்ணோடாது பிரித்தெழுதுக. ஆப்ஷன் ஏ கண் கூட்டல் ஓடாது, அதான் கண்ணோடாது. 15 கசடற பிரித்தெழுதுக. ஆப்ஷன் டி கசடு கூட்டல் அற. கண்டிப்பாக உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த வகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.